Hi friends, IPL 2025 match number 27 Sunrisers Hyderabad vs Punjab Kings match. ஸோ எங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. எகெயின் கடைசி மேட்ச் ஹைதராபாத்தில் எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச்சுமே ஹைதராபாத்தில் தான் ப்ளே பண்ணாங்க. யார் கூட பார்த்தீங்கன்னா ஜிடி கூட ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த மேட்ச்சுமே ரொம்ப மோசமான நிலைமையில் போச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஜிடி பிளேயர்ஸ் வந்து அடின்னு அடித்தாங்க செகண்ட் இன்னிங்ஸில். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதே பிச்சில் வந்து எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணி டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆடி கொஞ்சம் நிதிஷ் ரெட்டியும் கேர்ள்ஸனும் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி ரன்ஸுன்றதை கூட்டினாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ருதர்ஃபோர்டு வந்து பிரின்னு பிரிச்சுட்டாங்க. சுக்மன் கில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இன்னிங்ஸாக ஆடினார். விக்கெட்டுன்றது பேசர்ஸ் இனிஷியலாக எடுத்தாங்க. எகெயின் சேம் பிச் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 282 ரன் அடித்தாங்க எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில். ஸோ அதில் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ப்ளே பண்ணாங்க. ஆர்ஆருமே செகண்ட் பேட்டிங் அப்போ 240 கிட்ட அடித்தாங்க. ஸோ அந்த பிச்சை யூஸ் பண்ணுறது இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு அப்புறம் வேறு பிச்சு தான் கொடுக்குறாங்க. இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேட்டிங்குமே சப்போர்ட்டாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம் அவுட்டில் இருக்கலாம். ஒரு டீமில் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் ஃபார்ம் அவுட்லேருந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு டீமே ஃபார்ம் அவுட் ஆகி இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அது எஸ்ஆர்ஹெச் தான். லாஸ்ட் இயர் இருந்ததுக்கு இந்த இயர் அப்படியே தலைகளாக இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ நான் எல்லாத்தையும் பற்றி பேசிடலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸு, லோ ஸ்டாட்ஸு, ஃபஸ்ட் பேட்டிங்கில் யார் நல்லா பண்ணியிருக்கா, பவுலிங்கில் யார் நல்லா பண்ணியிருக்கா, செகண்ட் பேட்டிங் பவுலிங்கில் யார் நல்லா பண்ணியிருக்கா எல்லாமே பார்த்துடலாம். மேட்ச் அனலைஸும் பற்றி பேசிடலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு, கேப்டன் அண்ட் ஒய்சி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஏப்ரல் நடக்குது 7:30க்கு. ஸோ டபுள் ஹெட்டரில் இது செகண்ட் மேட்ச் சாட்டர்டே. கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 81 மேட்ச்சில் 175+ ஆவரேஜ் ஸ்கோர். ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து 37 டைம், செகண்ட் பேட்டிங் 42 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பிச்சில் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பிச்சை வேரி பண்ணிகிட்டே இருக்காங்க, மாற்றுறாங்க. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரே பிச்சை யூஸ் பண்ணுறது இல்லை. கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் அந்த அன்னன்னைக்கு எந்த பிச்சை ரெடி பண்ணுறாங்களோ மாற்றி தான் ரெடி பண்ணுறாங்க. அந்த பிச்சை தான் வந்து தராங்க மேட்ச்சுக்கு. ஸோ டீம்ஸ் தலையீடு இருக்கா என்னன்றது தெரியல. மேபி டீம்ஸ் தலையிட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளான பிச்சு எடுக்கலாம். பட் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் யூஸ் பண்ணுறாங்களாமா. இல்லை மேபி மேனேஜ்மெண்ட் ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கூட சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி மாற்றி அதெல்லாம் நமக்கு தெரியாது. அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நமக்கு இருக்கக்கூடிய இதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸ்ட்டில் லைன் அப் தருவாங்க. ஸோ அதில் பிச் ரோட்டும் வரும் கடைசி ஆஃப் அன் ஹவரில். ஸோ அந்த பிச் ரோட்டை பார்த்துட்டு டீம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதை நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடும். டெலிகிராம் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 பிச் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு அவங்க 282 அடித்தாங்க. அது வந்து ஒரு ஃப்ளாட் ரோட் ட்ராக்கு. ஸோ லாஸ்ட் இயர் அது ரொம்ப நிறையா மேட்சஸ் யூஸ் பண்ணாங்க. நிறையா ஹை ஸ்கோர் மேட்சஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த இயர் ஒரே ஒரு மேட்ச் தான் அந்த பிச்சை யூஸ் பண்ணாங்க. இந்த எஸ்ஆர்ஹெச் ஜிடி மேட்ச் ப்ளே பண்ணது வந்து வேறு பிச்சு. ஸோ அது பேசஸ்க்கு நல்ல சப்போர்ட், விக்கெட்டும் விழுந்துச்சு. பட் ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஹிட் பண்ணாங்க. பட் இவங்களால அது பண்ண முடியல. மேபி இவங்க டீம் அண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் அவுட்டில் இருந்திருக்கலாம். இல்லை ஜிடியோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங் தான், அதை சொல்லியே ஆகணும். அப்படி கூட போயிருக்கலாம். அப்போ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் வின்னிங் ஸ்ட்ரீக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான் ஆர்ஆர் கூட தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் இப்போதைக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான டீமு. எஸ்ஆர்ஹெச் ரொம்பவுமே ஒரு கீழே இருக்காங்க, ரொம்ப பாட்டம்லேயும் கீழே இருக்காங்க. அதேமாதிரி எந்த பிளேயர்ஸுமே ஃபுல் ஃபார்மில் இல்லை லாஸ்ட் இயர் இந்த அளவுக்கு. அப்படின்றப்போ நீங்கள் ஒன் சைட் டீம் செட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான மேட்சாக இருக்கும். ஸோ பிலோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 150 கீழே 35 மேட்ச்லையும், 13 மேட்ச்சில் 169 வரைக்கும், 12 மேட்ச்சில் 189 வரைக்கும், 20 மேட்ச்சில் 190+ போயிருக்கு. ஸோ எகெயின் எந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் ரன்னுன்றது போகும். ஸோ அந்த ரோட் ட்ராக்கை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 250க்கு மேலே போகும் அந்த ரோட் ட்ராக் யூஸ் பண்ணால். இல்லை எகெயின் ஜிடி கூட ப்ளே பண்ணால் அந்த பிச்சை யூஸ் பண்ணால் பேசஸ் நிறையா விக்கெட்டுகள் எடுப்பாங்க. அதேமாதிரி ஸ்கோருன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான ஆவரேஜ் ரொம்ப ஒரு 160+ தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ இருக்க எஸ்ஆர்ஹெச்சை வச்சு அவ்வளோதான் தேர்த்த முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துக்கலாம். 81 மேட்ச்சில் 460 பேசர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. பேஸ் விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அதேமாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து 197 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல டிஃப்ரென்சஸ்ன்றது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேசஸ் தான் அதிக விக்கெட்டுகள்ன்றதை எடுத்திருக்காங்க. மேபி மிடில் ஓவர்ஸில் 1 or 2 விக்கெட்ஸ் ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து எடுக்கலாம். மேட்ச் ஸ்லோவாக கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபல் பிளேயிங் ஒன்று பார்த்துலாம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, இசான் கிசான், கேர்ள்சன், அதுக்கப்புறம் அனிகேட் வர்மா, கமிண்டு மெண்டிஸு, பேட் கமிங்ஸு, முகமது ஷமி, ஜெய்சன் அன்சாரி, ஹர்ஷல் பட்டேல். ஸோ ஹர்ஷல் பட்டேல் போன மேட்ச் இல்னஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. மேபி இந்த மேட்ச் உள்ளே வந்தார் அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் தான் ப்ளே பண்ணுவார். போன மேட்ச் ஜெய்தேவ் உன்னாட்கட் ப்ளே பண்ணார். ஸோ ஹர்ஷல் பட்டேல் இல்லைனா ஜெய்தேவ் உன்னாட்கட். 12th பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா சிமர்ஜித் சிங் உள்ளே ப்ளே பண்ண சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. பஞ்சாபோட ப்ராபல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா, ஷ்ரேயாஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், நேகல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன் ஒரு எஸ்ஆர்ஹெச் பிளேயர், ஃபார்மர் எஸ்ஆர்ஹெச் பிளேயர். ஸோ வெகுசன், அர்ஷதீப் சிங்,
செகல். ஸோ 12th பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தாகூரை ப்ளே பண்ண வச்சாங்க போன மேட்ச். ஸோ எகெயின் எஸ்தாகூரை கூட கொண்டு வரலாம். ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. இதில் ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ அதெல்லாமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அது போக இதில் 1 பிளேயர் ஃபேண்டசி இதை ஃபைன் பண்ணதே இவங்க தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பேட்டர் செட்டு, பவுலர் செட்டு 5 பிளேயர் வந்து கொடுத்துருவாங்க. இதில் நம்ம பேட்ஸ்மேன் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்கோ ஸோ அவங்கள நீங்கள் பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை பிக் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ்ன்றது அபிஷேக் சர்மாவுக்கு தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் அபிஷேக் சர்மா செலக்ட் பண்ணி ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். அதே போக பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு நீங்கள் போனீங்க அதே மாதிரி 5 செட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் முகமது ஷமி எடுத்துருக்காங்க அப்படின்னா லாக்கி ஃபர்கியூசன், ஹர்ஷதீப் சிங்க்கு கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் முகமது ஷமி கூட ஹர்ஷதீப் சிங்கை எடுத்து ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு பிளேயர் பிக் பண்ணால் போதும். ஸோ சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஆப்பு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸும் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை ஸ்டாட்ஸ் டூ லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர் பார்த்தலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. எகெயின் ஃபுல் ஃபார்ம் அவுட்டில் தான் இருப்பாங்க. ஃபார்முக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஜிஎல் டீம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ஒன் சைட் டீம்ன்றதை ட்ரைன்றது பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டாட்ஸ் வைஸ் வச்சுருக்கேன். ஸோ மேட்ச் எகெயின் அவங்க ஃபார்முக்கு வந்தாங்கன்னா மேட்ச் எப்படி போகுன்றதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஹை ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி 40+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ கொஞ்சம் தேவைப்படுறப்ப கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் ஆடுறாரு. இருந்தாலும் பிக் இன்னிங்ஸ்ன்றது போக முடியல இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டினால. அதையும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். பட் லாஸ்ட் 2 மேட்ச்சு அந்த கிரவுண்டில் சண்டிகர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கே கூடயும் சரி ஆர்ஆர் கூடயும் சரி ஆர்ச்சர் உடைச்சாரு. அதுக்கப்புறம் கலில் அகமது உடச்சிட்டாரு. ஸோ அவுட் ஆகிட்டு தான் இருக்கார் ஏர்லியராக. பட் மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனால் பிச் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மேட்ச்சுக்கு அந்த ரோட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியல. மேபி நம்ம லைனுக்கு வந்த அப்புறம் பிச் ரிப்போர்ட் வந்த அப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 பிச் யூஸ் பண்ணாலும் மேட்சஸ் எப்படி போகுன்றதை 2 விதமாகவும் நம்ம பேசிடலாம். அதுதான் நமக்கு பெட்டரான அனலைசிஸாக இருக்கும். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் செகண்ட் இடத்துலையும் கர்ல்சன் தேர்ட் இடத்துலையும் இருக்கார். கர்ல்சன் ஒரு ஹெட் டு ஹெட்டில் 27 ஆவரேஜும் வென்யூவில் 40+ ஆவரேஜுன்றது வச்சுருக்காரு கர்ல்சனு. ஸோ அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஆவரேஜ் இருக்குது 34, வென்யூவில் தான் ஆவரேஜ்ன்றது கம்மியாக இருக்குது 25. ஸோ இதுதான் வந்து இதுவே ஒரு நல்ல ஸ்டாட்ஸாக தான் இருக்கும். அபிஷேக் சர்மாவும் ஃபுல் ஃபார்ம் அவுட்டு. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் அந்த ரோட் ட்ராக்காக இருக்கப்போ நல்லா ஹிட் பண்ணாங்க எல்லாருமே எஸ்ஆர்ஹெச் பிளேயர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் நியூட்ரல் ட்ராக் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க. இஷான் கிஷான் ஃபஸ்ட் மேட்ச் 100 அடிச்சார். டிராவிஸ் ஹெட் நல்லா ஹிட் பண்ணார். அபிஷேக் சர்மா ஃபுல் ஃப்ளாப்பில் தான் இருக்கார். நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ப்ளே பண்ணார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட்டில் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்காங்க. டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் தான் இருக்காங்க ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ டிராவிஸ் ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ்ன்றது சுத்தமாக இல்லை டிராவிஸ் ஹெட்டுக்கு. பட் வென்யூவில் 43 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அதேமாதிரி செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ அவருக்கு ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம அதை பற்றியும் பேசலாம். செகண்டரி ஸ்டாட்ஸில் ஹர்ஷதீப் சிங் நல்லாவே விக்கெட் டேக்கிங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லையும் ஓரளவு டீசென்ட் 1 or 2 விக்கெட்ஸ் டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றதுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் ஆவரேஜும் வென்யூலும் 1 or 2 விக்கெட்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்காரு. செகலுமே ஹெட் டு ஹெட்டில் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூலுமே ஈக்குவல் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு செகல். ஸோ அதே மாதிரி இஷான் கிஷான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் 25 ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூவில் ஒரு 35 ஆவரேஜ் 34 ஆவரேஜும் இதில் வந்து ஹெட் டு ஹெட்டில் வந்து 20 ஆவரேஜும் இருக்குது இஷான் கிஷானுக்கு. ஸோ அதனால தான் செகண்ட் லைனில் அவரை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 24 ஹெட் டு ஹெட்லையும் 24 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வென்யூலையும் 24 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கோ யான்சன் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட் அவர் ப்ளே பண்ணது இல்லை. போன வருஷம் வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு ஃபார்மர் எஸ்ஆர்ஹெச் பிளேயர். வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்காரு. பெரிய அளவில் ஒரு ஐபிஎல்லில் விக்கெட்ன்றது எடுக்கல. 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. பட் ரன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறப்ப அவர் பேட்டிங் கிடச்சா ஒரு 22 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. நம்ம அதை பற்றியும் பேசலாம். ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு இந்த வென்யூவில் பொறுத்த வரைக்கும் ஹெட் டு ஹெட் ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காரு. பட் வென்யூவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்ச்சில் 17 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். அதுவும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதே விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஜெய்தேவ் உனாட்கர் நானும் ஹர்ஷல் பட்டேல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் 2 பேர்த்த பற்றியும் பேசிடுறேன். யார் ப்ளே பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்கள யாருக்கு ஹை ஸ்டாட்ஸ் இருக்கோ எடுத்துக்கலாம். அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ பேட் கமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லையும் சரி வென்யூலையும் சரி. முகமது ஷமியும் அதே தான். ஸோ கீழே எல்லாத்துக்குமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பட் ஜெய்தேவ் உனாட்கட் மட்டும் இந்த வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 நான் சொன்ன மாதிரி 11 இன்னிங்ஸில் 17 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. ஒரு டீசெண்டான ஆவரேஜாக இருக்குது. ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளே கூட வரலாம். 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப. போன மாதிரி செகண்ட் பவுலிங் பண்ணாங்க பேட் கமிங்ஸ் அண்ட் கோ. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங்
பார்த்துடலாம் பெஸ்ட் பிளேயர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு முழுக்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் கிட்டத்தட்ட ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்குது, 40+ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப வெறும் 11+ தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்குது. டிராவிஸ் ஹெட்டுக்கு அதிகபட்ச டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி கால்சனுக்குலாம் ஒரு 10 ரன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப இவருக்கு 31+ ஆவரேஜும், செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப 25+ ஆவரேஜும், இவருக்கு வந்து 40+ ஆவரேஜும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ, செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ 28+, 30+ அந்த மாதிரி 10 ரன் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ முகமது ஷமி, செய்த உனாட்கட், ஹர்ஷல் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே செகண்ட் பவுல் பண்ணுறப்பமே விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ நிறையா நம்பர்ஸ்ன்றது அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜெய்தேவ் உனாட்கட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் அதிக நம்பர்ஸ் விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. முகமது ஷமியும் அப்படி தான், அவருக்கு செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப விக்கெட்ஸ்ன்றதே விழுகலை. மேட்ச்சுக்கு ஈக்குவலாக கூட இல்லை விக்கெட்ஸ்ன்றது. ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கும் அப்படி தான், மேட்ச்சுக்கு ஈக்குவலாக கூட இல்லை. பட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப ரெண்டு பேருமே நல்ல நம்பர்ஸ்ன்றது வச்சுருக்காங்க விக்கெட்ஸில். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற பேட் பண்ணுற பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறனால இன்னொரு அந்த டீமுக்கான ஒரு இமேஜுமே நான் வச்சுருக்கேன். ஸோ நேகல் வதேராவுக்குமே ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப 30+ ஆவரேஜும், செகண்ட் பேட் பண்ணுறப்ப 15 ஆவரேஜும் தான் இருக்குது. ஸோ அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷதீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்குது செகண்ட் பவுல் பண்ணுறப்ப. ஸ்டில் நம்பர் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதிக எக்கச்சக்க விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. மார்க்கோ யான்சனுக்கு சுத்தமாக விக்கெட் ஆவரேஜ்ன்றது இல்லை. பட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விக்கெட் ஆவரேஜில் அவர் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறது தான் ஒரு விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் சுத்தமாக விக்கெட்டுன்றது அவருக்கு விழுகவே கிடையாது. ஸ்டாட்ஸு சுத்தமாக இல்லை. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்க செகண்டரி ஸ்டாட்ஸு. ஸோ செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஃபெர்கூசன், பேட் கமின்ஸ் ரெண்டு பேரும் செகண்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டைட் பவுலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுலர்ஸு. ஸோ அப்படின்றப்ப விக்கெட்டு அப்பயுமே நிறையா எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங்கில் கூட ஃபெர்கூசனுக்கு வந்து மேட்ச் கூட விக்கெட்டுன்றது இல்லை. ஈக்குவலாக இப்போ 15 மேட்ச் விளாண்டுருக்காருன்னா 15 விக்கெட்டு கூட இல்லை, 13 விக்கெட்டு 12 விக்கெட் அப்படி தான் இருக்குது. பட் செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ 15 மேட்ச்சில் 20 விக்கெட் 22 விக்கெட் அப்படி பிக் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங்கில் தான் அதே ஆவரேஜ் இருக்குது. பேட் கமிங்ஸுக்குமே அதே நிலமை தான். ஸோ நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபெர்கூசனை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேட் கமிங்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸுக்கு பவுலிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ 20 ஆவரேஜும், செகண்ட் பேட் பண்ணுறப்போ 30 ஆவரேஜும் வச்சுருக்காரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு. ஸோ அதுவுமே இந்த சின்ன ஸ்டாட்ஸை செகண்டரி ஸ்டாட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் நம்பர்ஸ் ஆர் ஹை கம்பேர்ட் டு ஃபஸ்ட் பவுலிங். ஸோ அதனால் வந்து செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப அதிக நம்பர்ஸ் வந்து கம்பேரபுளாக இருக்குது, அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா ஒரு 80 மேட்ச்சில் கிட்டத்தட்ட 115 விக்கெட் எடுத்திருக்காரு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப 75 மேட்ச்சில் 85 விக்கெட் அந்த மாதிரி தான் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்பர்ஸ்ன்றது செகண்ட் பவுலிங்கில் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்க. இப்போ நம்ம மேட்ச் அனலைசிஸ் பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ 2 பிட்ச் ரிப்போர்ட்டுக்குமே நம்ம பார்த்து ஆகணும். இப்போ நான் அதை பற்றியும் பேசுகிறேன். இப்போ ரோட் ட்ராக் எகைன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எகைன் இவங்களாம் சரியான ஹிட்டிங் பிளேயர்ஸு. பிரப்சிம்ரன் சிங் 2 மேட்ச் ஹிட் பண்ணார். ஸோ அடுத்தடுத்து ரக் அவுட் ஆகிட்டு தான் இருக்காது. பட் பிரியன்ஸ் ஆர்யாவும் அதே மாதிரி தான். ஸோ இவங்க 2 பேருமே ஹிட் ஆர் ஃப்ளாப்பை அடிப்போம் இல்லாட்டி அவுட் ஆகுன்ற மாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ அப்படின்றப்ப ரோட் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்த நீங்கள் தாராளமாக பிக் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர் சாய்ஸாக இருப்பாங்க. பட் இல்லை, போன மேட்ச்சே நல்ல பேட்டிங் பிச்சாக தான் இருந்துச்சு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் அடிப்பாங்க, ஓப்பனிங்கில் ஒரு இன்னொருத்தர் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் மேட்ச்ன்றது போயிட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்குறப்ப பிரியன்ஸ் ஆர்யா 100 அடிச்சு விட்டார். பட் மற்றவங்க எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. இவருக்கு மட்டும் அந்த பிச்சை வந்து சூப்பராக ஒர்க் அவுட்டுன்றது ஆச்சு. ஸோ இப்போ அந்த எஸ்ஆர்ஹெச்சில் ஹைதராபாத் இருக்கக்கூடிய அந்த ரோட் ட்ராக்கை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 250+ ஸ்கோருக்கு போகக்கூடிய அந்த பிச்சை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஹிட்டர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த பிச்சை யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக யூஸ்ன்றது பண்ணிக்கோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தபடி 2 மேட்ச் டக் அவுட்டு, மேபி இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றதுமே அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 மேட்சாக டக் அவுட் ஆகிருக்காரு. கண்டிப்பாக 3வது மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண தான் பார்ப்பார், கம்பேக் கொடுப்பார். ஹை ஸ்டாட்ஸுமே நல்லாவே இருக்குது. ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இந்த சீசன் அவ்வளோவா எதுவும் பண்ண முடியல. எல்எச்சி கூட ப்ளே பண்ணுறப்ப கூட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணார். அதனால் எதுவும் பண்ண முடியல. பட் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா பவுலிங்கில் வந்து எதாவது டைட் பவுல் இல்லை ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து விட்டுறாரு மேக்ஸ்வெல். ஸோ ஸ்டோய்னிஸ்னால தான் இன்னும் எதுவும் பண்ண முடியலை. அதை நோட் பண்ணிங்க. நேகல் வதேரா வராரு, அடிக்க பார்க்குறாரு. ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸ், ஒரு ஹிட்டிங் அபிலிட்டி இருக்கக்கூடிய, ஹிட்டிங் மைண்ட் செட் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பஞ்சாப் கிங்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யார் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர், பிரப்சிம்ரன் சிங், நேகல் வதேரா, பிரியன்ஸ் ஆர்யா, அவங்க 3 பேருமே இருக்காங்க. இதில்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா செசாங் சிங். ஸோ அவர் ஸ்டாண்டர்டாவும் ஆடுவார், தேவைப்பட்டா ஸ்டாண்டர்டாவும் ஆடுவார், இல்ல ஹிட் பண்ணியும் ஆடுவார். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷர் ரோலும் பண்ணுவார். இல்ல மிடில் ஆர்டர்ஸில் வந்து ரன் எக்கச்சக்கமாக கொண்டு போகணும், ரன்னு கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப அந்த ரோலுமே ஆங்கர் ரோலுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பர்பான பிளேயர் செசாங் சிங்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு சூப்பராக வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல ஃபைன் பண்ணி பிக் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த மேட்ச்சில் இப்போது ரோட் ட்ராக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அடிக்க போகிறப்போ விக்கெட்ஸ்ன்றது விழுகுது அப்படின்னா செசாங் சிங்குமே ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லாருமே ஹிட் பண்ண தான் பார்ப்பாங்க. பாருங்கள், ஒரு ஓவராலாக பார்த்தோன்னா எல்லாமே ஹிட்டர்ஸ் தான். இப்போ ரோட் ட்ராக் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரப்சிம்ரன் சிங்கும் அடிப்பார், பிரியன் சாரியாவும் அடிப்பார், ஸ்ரேயா ஐயரும் வந்து ஹிட் பண்ண தான் பார்ப்பார். இப்போ இவங்க 2 பேரே ஒரு 10 ஓவருக்கு மேலே ப்ளே பண்ணிட்டா அப்படின்னா ஸ்ரேயா ஐயர் உள்ளே வரதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா செசாங் சிங்கில் நேகல் வதேரா, மேக்ஸ்வெல் யாரையாச்சும் உள்ளே இறக்கி விட்ருவாங்க. அப்படின்றப்போ எல்லாருமே வந்து ஹிட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸு, மேக்ஸ்வெல், நேகல் வதேரா, செசாங் சிங்னு ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டர்ஸாக தான் தெரியுவாங்க. இது ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும்தான் இருக்கார். ஸோ தேவைப்படுறப்ப ஸ்டாய்னிஸ் கொஞ்சம் ஆங்கர் ரோல் பண்ணலாம், பட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய அளவில் ஃபார்ம்ன்றது இல்லை. இப்போது நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ், அதாவது எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஜிடி மேட்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய பிச்சை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏர்லியராக பேசஸ்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் எல்லாமே அவுட் ஆனாங்க. சுக்மன் கில் ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஹிட்டர்ஸ் தான் ஹிட் பண்ணாங்க. அதே மாதிரி இவங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட் ஆகிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, கர்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ரன்ஸுன்றதை கொண்டு போனாங்க. அப்படி பார்க்குறோம் அந்த பிச்சை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஃப்ளாப்பாக இருக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதையும் நோட் பண்ணிங்க. ஷேர் கொஞ்சம் ஆங்கர் ரோல் போடலாம். ஸ்டாய்னிஸ் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா ஒரு 25 ஆவரேஜ்ன்றதை வச்சிருக்காரு. மேபி ஒரு 30 ரன் கிட்ட அடிக்கலாம். மேக்ஸ்வெலும் அதே மாதிரி பண்ணலாம். நேகல் வதேரா ஒரு மேட்ச் ஸ்டாண்டர்டாக ஆடினார் மேக்ஸ்வெல் கூட சேர்ந்து. பட் அது கேட்ச் ட்ராப் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்டாக ஆட ஆரம்பித்தார். ஸோ செசாங் சிங் அப்படி எந்த பிச்சுனாலும் செசாங் சிங் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். ஸ்டாட்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேட்சஸ் அவ்வளோவா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணலை அவர். ஸோ ஹெட்விட்லேயும் அவ்வளோவா ப்ளே பண்ணலை. ஸோ ஒரே ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங் கிடச்சிதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா லோ ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறப்ப செசாங் சிங்கை கூட ட்ரை பண்ணிக்கலாம். மார்க்கோ யான்சன் ஒரு ஃபார்மர் எஸ்ஆர்ஹெச் பிளேயரு. ஸோ அது ப்ளஸ்ஸாகவும் போகலாம், இல்லை மைனஸாகவும் போகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸாகவே இருக்கட்டும், இல்லை இந்த ஐபிஎல்லில் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியாகவே இருக்கட்டும், விக்கெட்ஸ்ன்றது மார்க்கோ யான்சனுக்கு அவ்வளோவா விழுகவே கிடையாது. ஸோ நீங்கள் மார்க்கோ யான்சனை ஒரு ரிஸ்கி ட்ரையாக தான் நம்ம பார்த்தாகணும். பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. போன மேட்ச் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 22 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ. அதேமாதிரி விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. நோட் பண்ணி ஃபெர்கூசனுக்கு பெரிய ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக விக்கெட்ன்றது எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் ஃபெர்கூசனை பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக வச்சிருக்காரு. அப்படின்றப்ப நீங்கள் ஃபெர்கூசனை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபெர்கூசனுக்கு விக்கெட் விழுவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலரு, அதிகபட்சமான வேகத்தில் போடுவார் ஃபெர்கூசனு. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷதீப் சிங்கு இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் அந்த கிரவுண்டில் நல்ல ஸ்டாட்ஸ் தான் இருந்துச்சு. பெரிய லெவலில் விக்கெட்ன்றது விழுகலை. பட் இதுலேயுமே ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட்லையும் சரி வெனிலையும் சரி ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. செகலுக்குமே ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அந்த டீமில் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா இவங்க எல்லாமே ஹிட்டர்ஸ் தான். இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா எல்லாமே வந்து ஒரு 3 பேர் ஹிட்டர்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, கர்சன் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ கர்சனையுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹிட் பண்ண தான் பார்ப்பார். நிதிஷ்குமார் ரெட்டி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொண்டு போகலாம், அவ்வளோதான் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் அன்கிட் வர்மாவும் ஒரு ஹிட்டராக தான் யூஸ் ஆகிட்டு இருக்காரு. கமிங் டு மெண்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் இவர் டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னும் போடக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ மேபி அந்த ட்ரிக்கி பவுலர்னால ஒரு 1 விக்கெட் விழுதுக்கான சான்ஸ் இருக்கலாம். பட் ஷாட்ஸ் வந்து பெரிய அளவில் இப்போ தான் ஐபிஎல்ன்றது ப்ளே பண்ணுறாரு. பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே ஹிட் பண்ணி ரன்னை கூட்டி விட்டு போக தான் பார்க்குறாரு. அப்படின்றப்ப எல்லாருமே ஹிட்டர்ஸாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா மீண்டும் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு பெரிய லோ ஸ்கோரிங் கேமாக தான் போகும். எல்லாம் அவுட்டாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு ஃபேவரட்டான ரோட் ட்ராக் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஹிட்டர்ஸுமே ஹிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஓவராலாக சொல்லப்போனால் நியூட்ரல் ட்ராக் யூஸ் பண்ணாங்கன்னா பேட்ஸ்மேன்ஸை கம்மி பண்ணிவிட்டு பவுலர்ஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸை பிக் பண்ண பாருங்கள். இல்லை ரோட் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஹிட்டர்ஸை ஃபுல்லாக எடுத்துருங்க. ஹிட்டர்ஸை தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பேட்டிங்க்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட ஓவருக்கு மேலேயே ஹிட்டர்ஸ் ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா எகெயின் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஹிட்டர்ஸை தான் உள்ளே இறக்குவாங்களே தவிர்த்து ஸ்டாண்டர்டான பிளேயர் உள்ளே வரமாட்டாங்க. அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போய்க்கலாம், பவுலர்ஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆல்ரவுண்டர்ஸ்
இல்லை. ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டு மெண்டிஸு ஒரு ஆல்ரவுண்டரு அவ்வளோதான். பெரிய லெவலில் ஆல்ரவுண்டர் இல்லை. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் ஃபுல்லாக பேட்ஸ்மேன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேமில் அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்லாம் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாயினிஸ் பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இல்லை. அப்படின்றப்போ பெரிய லெவலில் ஆல்ரவுண்டர் கன்சிடர் கிடையாது. அப்படின்றப்போ ரோட் ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் கேப்டனாக வரலாம். நியூட்ரல் ட்ராக் கொடுத்தாங்கன்னா பவுலர்ஸ் கேப்டனாக வரலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் 4 விக்கெட் எடுத்தார். ஏர்லியராகவும் விக்கெட்ஸை ஸ்டெம்பை உடைச்சார். டெத்லேயும் ஸ்டெம்பை உடைச்சாரு. செம்மையாக பவுலிங்கிறது பண்ணார். ஸோ எந்த பிச்சு கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் மேட்ச்ன்றதை டிசைட் ஆகும். ஸோ நம்மளுமே அதை பார்த்து டீம்ஸ் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதில் லோ பர்சன்டேஜ் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனிகேட் வருமாவை ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக பிக் பண்ணிக்கலாம். ஷாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் ரோட் ட்ராக் கொடுக்குறப்ப கம்மி பால்ஸில் அதிக ரன்கள் அடிக்கலாம். இந்த ஹிட்டர் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நியூ பிளேயரு. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ரோ ப்ளஸ் பிக்காக நீங்கள் அனிகேட் வருமாவை ட்ரை பண்ணிக்கலாம். அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் மேபி இந்த ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரிஸ்கியாக நிறையா டீம் அவர் பெரிய லெவலில் விக்கெட் டேக்கர் பவுலர் கிடையாது. ஏதாவது ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுக்கலாம். சர்ப்ரைஸாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அப்படின்றப்போ இந்த மேட்ச்சில் இந்த வென்யூவில் 11 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்துக்க நான் சொன்ன மாதிரி. அப்போ ஜெய்தேவ் உனாட்கட்டையுமே நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அனிகேட் வருமா ரோட் ட்ராக் கொடுத்தா நியூட்ரல் ட்ராக் கொடுத்தா ஜெய்தேவ் உனாட்கட்டை நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரோட் ட்ராக் கொடுத்தா பிரப்சிம்ரன் சிங் பிரியன்ஸ் ஆரியா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை இதுக்கு வந்துடுவார். ஏன்னா கம்மி பால்லே அதிக ரன்கள் அடிக்கிறனால பாயிண்ட்ஸை விடக்கூடாதுன்னு எல்லாருமே பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பிரியன்ஸ் ஆரியாவை. பட் அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஒன்று அடிப்பார் ஒன்று அவுட் ஆகிடுவார் ஏர்லையராகவே. பிரப்சிம்ரன் சிங்கும் அதே மாதிரி தான். அப்போ ரோட் ட்ராக் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நேகல் வதாரியாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்காக இவங்க 3 பேர்த்தையும் ரோட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா பிக்குன்றது பண்ணிக்கலாம். இல்லை நியூட்ரல் ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா செகல் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் யாரையுமே மோஸ்ட்லி பிக் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது அவருக்கு. அப்படின்றப்ப நீங்கள் செகலை ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நியூட்ரல் ட்ராக் கொடுக்குறப்ப நீங்கள் பிக்குன்றதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த லோ பர்சன்டேஜ் பிக்ஸு. ஸோ இதுதான் guys நம்மளோட அனலைசிஸ். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ராக் கொடுத்துருவாங்க. எகெயின் 250+ ஸ்கோர் போகும் அப்படின்ற கான்செப்டில் அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம்ன்ற செட் பண்ணியிருக்கேன் டெமோ டீமை. நம்ம பார்த்துடலாம். கர்ல்சன், இஷான் கிஷான், பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர், நேகல் வதேரா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வந்து பிரியன்ஸ் ஆரியா, அபிஷேக் சர்மா, பேட் கமிங்ஸ், ஃபெர்கூசனை மட்டும் 2 பேரை மட்டும் பவுலிங்க்கு எடுத்திருக்கேன். ஸோ பிரியன்ஸ் ஆரியாவை கேப்டனாக போட்டு டிராவிஸ் ஹெட்டை ஒய்சியாக போட்டிருக்கேன். ஸோ 2 அதிரடியான ஓப்பனர்ஸை போட்டிருக்கேன். ஸோ ரோட் ட்ராக்காக இருந்தால் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற ஒரு கான்செப்டில். ஸோ நீங்கள் ரோட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டீம்ஸ்ன்றதை செட் பண்ணிக்கலாம். இல்லை நியூட்ரல் ட்ராக் கொடுத்துட்டாங்க எகெயின் ரோட் ட்ராக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கர்ல்சன், ஸ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி, சசாங்க் சிங், மேக்ஸ்வெல், யான்சன், ஸ்டாயினிஸ், அபிஷேக் சர்மா, முகமது ஷமி, பேட் கமிங்ஸ், ஃபெர்கூசன். ஸோ இதில் வந்து ஸ்டாண்டர்டான பிளேயர். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டனாகவும் கர்ல்சன் எஸ்ஆர்எஸை பொறுத்த வரைக்கும் கர்ல்சன் ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் கர்ல்சன் ஸ்டாட்ஸுமே இருக்கனால கர்ல்சனை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயரை கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ சசாங்க் சிங்கை பிக் பண்ணியிருக்கேன். நிதிஷ்குமார் ரெட்டியை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓப்பனர் யாரும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுவாங்க. ஸோ அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது 24, 34. ஸோ அதனால் அபிஷேக் சர்மா கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். மேக்ஸ்வெல், யான்சன், ஸோ ஸ்டாயினிஸ் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ன்ற போகிறப்போ இவங்க கொஞ்சம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதில் வந்து பாயிண்ட்ஸ் வரும்ன்ற ஒரு கான்செப்டில் போட்டிருக்கேன். இதாங்க நம்மளோட டீம்ஸு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்ஸ்னாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம் நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 லிங்க்கில் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போது உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினிஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினிஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு. ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும்.
டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K Tech நம்மளோட ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.